கழகத்தின் சார்பாக சத்தியமங்கலத்தில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் கோட்டூராம்பாளையத்தில் முதலில் அலுவலகம் இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது. சத்தியமங்கலம் என்பது 1977 முதலில் வெற்றி வாகை சூடிய இடம். ஆகவேதான் இன்று கோட்டூராம்பாளையம் என்பது டிவிகேவின் எக்கு கோட்டை என்பதை நாம் அறிவோம். பல்வேறு இயக்கங்கள் டிவிகேவினுடைய தலைவர் வெற்றி தளபதி பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் இயக்கமாக இருக்கிறது. ஏறத்தாழ தன்னலம் கருதாது ஆண்டிற்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருவாயை தேவையில்லை என்று மக்களுக்காக சேவை செய்வதற்காக வருகை தந்து மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவருடைய வெற்றியை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை இன்று இந்த அலுவலகம் திறக்கின்ற போதே ஆர்ப்பரித்திருக்கிற கூட்டத்தை பார்க்கின்ற போது யாராலும் வெல்ல முடியாது என்ற வரலாறு தான் இங்கே படைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இவரை பொறுத்தவரையிலும் இன்று மக்களால் நேசிக்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கைக்குரியவராக இன்று களம் இறங்கியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இயற்கையை பார்க்கின்ற போது ஒரு நல்ல மனிதர் தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் என்ற முறையில் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி அமையப் போகிறது என்பதுதான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இயற்கையே அவரை இன்று அழைத்து வந்து தமிழகத்திலே நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று இயற்கையை அவரோடு இணைந்து மக்கள் செல்வாக்கிழந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் செல்வாக்கோடு மக்கள் காக்கிற ஆட்சியாக, பாதுகாப்பான ஆட்சியாக, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக, மின்வெட்டே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடற்றவர்களுக்கு வீடு வழங்குவதற்கும் 2 சக்கர வாகனம் இல்லாத அனைவருக்குமே இல்லந்தோறும் வழங்குவதற்கும் அவர் காஞ்சிபுரம் கூட்டத்திலே பேசுகிற போது அவர் சிறப்பான முறையில் இந்த உரையாற்றியிருக்கிறார்கள். நல்லாட்சியை எதிர்நோக்கி மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் வரையிலும் அவருடைய பெயரை சொல்லாதவரே இல்லை. அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைவரும் நேசிக்கிறார்கள். நேசிக்கின்ற தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமே தவிர நேசிக்கின்ற தலைவரை தவிர எவராலும் தமிழகத்தை ஆள இயலாது. வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தான் நாளை எதிர்காலத்துடைய தமிழக முதல்வர் என்பதை நாடு அறிவிக்கப் போகிறது. 234 அவர்தான் வெற்றி பெறுவார். அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்க முடியும் என்பதுதான் இந்த எழுச்சி கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாலை, நேற்று தினம் மாலை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு இன்று அது தள்ளி வைக்கப்பட்டு மாலை அதற்கான தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அதற்குள்ளே நாம் நுழையக்கூடாது. இப்போது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வரும் வரையிலும் எந்த கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. அதிமுக கூட்டணி வைக்கிற மாதிரி பேச்சு அவரோட ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் நம்ம தாவைக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு பேச்சு அன்புமணி ராமதாஸ் இன்று காலை பத்திரிகையிலே பார்த்தேன். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்திருப்பதாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், எந்த வேகத்தில் தமிழக வெற்றி கழகம் வீரநடை போடப் போகிறது என்பதை காலம் பதில் சொல்லும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தாதுகள் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஓபிஎஸ் அவர்களும் மறுபடியும் வருவார்னு அதுக்குண்டான பேச்சு எல்லோரும் வருவார்கள். அன்போடு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் வீட்டில் பேசும்போது தாவக புதிய அட்டை
யாரு பறக்காது யாரு தமிழக வெற்றி கழகம் புதிய அட்டை அதை பறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. கமலை பொறுத்தவரையும் பறக்குமோ பறக்காது என்பதல்ல, அவர் பறந்து எங்கே இணைந்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். தலைவர், அந்த சென்சார் போர்டு வந்து காலம் தாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இருக்கிறதா விமர்சனங்கள் சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து? இன்று மாலை வரை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகைச்செல்வன் உங்களை பற்றி ஒரு கடுமையான குற்றம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன பதில்? என்ன அவர் வைகைச்செல்வனுக்கு சீட்டே கொடுக்கல, ஜெயிக்க முடியல, அப்புறம் அவர் கருத்து சொல்லுங்க, நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது. யாராருக்கு பதில் சொல்ல வேண்டும் தகுதி இருக்கிறது. எல்லா கட்சியும் தேர்தல் காலத்துக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அது குறித்து மக்களுக்கு சொல்ல வருகிற கருத்துக்களை தொகுத்துக்கான வேலை துவங்கியாச்சு. தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொள்வார். திருப்பரங்குன்றம் ஜோதி தொடர்பாக அந்த கருத்து இல்லை, இதுதான் முடிந்து போனதை பற்றி திருப்பி கேட்காதீர்கள். ஓட்டு நேற்று நடக்க போவதை மட்டும் கேளுங்கள். வேற அவ்வளோதானே? ஓகேவா? ஓகே.